கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற பெயரில் இப்போ ஒரு 2 மந்த்ஸ் பேக் நம்ம ஊரில் திமுக கோஷ்டியெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று போட்டாங்க. இந்த சினிமாக்காரங்கெல்லாம் கூட்டு வச்சு இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் கல்வியில் ஜொலிச்சிட்டு இருக்காங்கன்னு இவங்க பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா. இவங்களுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி கல்வியில் சிறந்த ஈரான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மார்னிங் ஒருத்தர் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த போஸ்ட் நான் காட்டுறேன். ஈரானில் பெண்கள் மற்றும் ஆண்களின் கல்வி நிலை பெரும்பாலும் சமமாகவே உள்ளது, கல்வி மறுக்கப்படுகிறது என்பது பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர ஷாக். என்னன்னா, இது வரைக்கும் வாயை வச்சு சும்மா பேசுவாங்க, ஒரு சேர் ஒன்று போட்டு எதையாவது ஒன்று பேசுவாங்க இல்லையா. நீங்கள் பேசுகிற பாயிண்ட்டுக்கான எவிடன்ஸ் என்ன, இந்த விஷயத்தை நீங்கள் எங்கேருந்து எடுத்து பேசுகிறீங்க, யாரை கோட் பண்ணுறீங்க, யாரை சைட் பண்ணுறீங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்கள் கிளைம்ஸை நீங்கள் பேக் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஒரு எவிடன்ஸ் தரணும் இல்லையா. இந்த மாதிரி எதுவும் பேச மாட்டாங்க, எதையாவது ஒன்று பேசுவாங்க. இன்னைக்கு அதே நபர் ஆச்சரியப்படுத்துகிற வகையில் ஒரு கிராஃப்லாம் போட்டு காமிச்சிருந்தாங்க. ஈரானில் பெண்களுடைய கல்வி அப்படின்றது ஆண்களுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருந்தார். ஆனால் என்ன ஒரு வேடிக்கைனா, இது எந்த கிராஃப், இது யார் கொடுத்தாங்க, நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்கன்னா அது எங்கேருந்து எடுத்தீங்கன்றது முக்கியம் இல்லை. நான் கூட எதையாவது ஒரு கிராஃபை நான் போடலாம். மைக்ரோசாஃப்ட்டில் பவர் பிஐன்னு ஒரு டூல் ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். அந்த கிராஃப் உள்ள போயிட்டு உங்களுக்கு தேவையான டேட்டாவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அழகாக ஒரு கிராஃப் ஒன்று போட்டு கொடுத்துரும் இல்லையா. நான் கூட பண்ணலாம். ஆனால் இந்த டேட்டா, நீங்கள் கொடுத்த டேட்டா எங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ்லாம் இல்லை. ஓகே, இப்போ இது எங்கேருந்து எடுத்தாங்க, நம்ம அதை விட்டுறலாமா. இப்போ நெக்ஸ்ட்டு, ஒருவேளை நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் உண்மைன்னு நான் எடுத்துக்கிட்டாலுமே நீங்கள் நோட் பண்ணுங்கள், அடல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, ஆனால் யூத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் பெண்களும் ஈக்குவலாக இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு, டெர்ஷரி என்ரோல்மெண்ட்னா அந்த காலேஜுக்கு, ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறவங்க எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் ஈக்குவலாக இருக்காங்க, ரைட், விச் இஸ் ரியலி குட். இப்போது மை கொஸ்டின் இஸ், வாட் இஸ் லிட்ரஸி? முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னென்னா, லிட்ரஸினா என்னென்னா, உங்களுக்கு எழுத படிக்க தெரியுமா, இதான் லிட்ரஸி. எத்தனை பேருக்கு எழுத தெரியும், எத்தனை பேருக்கு படிக்க தெரியும், இது பேசிக் லிட்ரஸி. இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கண்ட்ரி இவங்க கிளைம் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், எங்கள் ஊரில் 90% பீப்புளுக்கு வந்து லிட்ரஸி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 90% மக்களுக்கும் எழுத தெரியும், படிக்க தெரியும். அதை தாண்டி நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன, இப்போ இவர் கொடுத்த இந்த கிராஃப்லேயே காலேஜில் 2 பேர் என்ரோல் பண்ணுறாங்க, ஈக்குவலாக என்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் இதில் தான் பிரச்சனையே இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர் எங்கேருந்து டேட்டா எடுத்தாருன்னு எந்த ஒரு குறிப்பும் இல்லை. ஆனால் ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படின்ற ஒரு அமைப்பு ஒன்று உண்டு. உலக அளவில் மனித உரிமை பற்றி பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இவங்க இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் போய் எடுப்பாங்க. பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான கல்வி, இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்க கோட் பண்ணுவாங்க. இவங்க போய் ரிசர்ச் பண்ணுவாங்க. இவங்க எந்த அளவுக்கு நம்பத்தக்கவங்கன்னா, ஐநா சபை அவங்கெல்லாம் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்கன்னா அவங்க ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச்லேருந்து கோட் பண்ணுவாங்க. இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி உலகம் எங்கும் இருக்கிற ஐநா மாதிரியான பல அமைப்புகளுக்கு டேட்டா சோர்ஸ் யாருன்னா ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படின்ற இந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு ஈரானில் உள்ள கல்வி பற்றி 2012 அவங்க ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஈரான் என்ஷுர் ஈக்குவல் ஆக்சஸ் டு ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற பெயரில். அந்த சப்ஹெட்டிங்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கிராப் பாலிசிஸ் தட் பேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஸ்டடீஸ் ஆன் பேசிஸ் ஆஃப் ஜெண்டர். அவங்க எந்த ஜெண்டர், அவங்க ஆனா பெண்ணா அப்படின்ற விஷயத்தை வச்சு நீங்கள் அவங்கள காலேஜில் பேன் பண்ணுறீங்க, இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்க்கலாம். தி Iranian government should immediately reverse policies that place unnecessary restrictions on academic freedom for university students, in particular women. Some of these Islamization measures are to be introduced for the new academic year. பல்கலைக்கழக மாணவர்கள் மேலே ஈரானிய அரசாங்கம் போட்டிருக்கிற பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இவங்க மாற்றணும்னு சொல்லி அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த அறிக்கையில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, நான் படித்து காமிச்ச மாதிரி இஸ்லாமிசேஷன், இந்த வார்த்தை முக்கியம். இப்போது நம்ம நேற்றே பார்த்த மாதிரி ஈரான் வந்து ஒரு ஷியா பிரிவை சேர்ந்த ஒரு அரசாங்கத்தால் ஆட்சி பண்ணப்பட்ட, ஷியா பிரிவை சேர்ந்த ஒரு டிக்டேட்டர்ஷிப், ஒரு சர்வாதிகாரியால் ஆட்சி பண்ணப்பட்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரீ ரெவல்யூஷன் 79க்கு முன்னால், அதுக்கு முன்னால் இருந்த அந்த ஷா மன்னர் இருப்பார் இல்லையா, இவருடைய காலகட்டத்திலலாம் இவங்க ரொம்ப ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க மக்களை. இப்போ இவங்க உள்ளே வந்த உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படிலாம் இல்லை, நாங்கள் உங்களுக்கான, நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் மக்களே, 79ல் இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னால் ஈரானில் கான்சர்ட்லாம் பண்ணாங்க. பப்ளிக்கில், பொது இடத்துல மக்கள்லாம் கூடி கான்சர்ட் பண்ணாங்க. இப்போ நம்ம ஊரில் சென்னையில் ஏஆர் ரஹ்மான் போன மாதம் ஒரு கான்சர்ட் ஒன்று பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நிறைய கான்சர்ட் இங்கே நடக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் நாளைக்கு நாங்கள் பேன் பண்ணுறோம் அப்படின்னு இந்திய அரசு சொன்னால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். உடனே பாசிசமே அப்பெல்லாம் இவங்க பேசுவாங்க இல்லையா, நான் அதுக்கு பின்னால் வரேன். எல்லாத்துக்கும் ஃபேசிசம் அப்படின்னு பேசுகிற இந்த கும்பல்
இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மக்களுடைய அடிப்படை உரிமையை இவங்க பேன் பண்ணாங்க. இப்போ என்னாச்சு, இஸ்லாமிசேஷன். நான் முழுக்க ஷியா பிரிவை சேர்ந்த அந்த ஒரு வேர்ஷன் ஆஃப் இஸ்லாம்னா இவங்க சொல்கிற இஸ்லாம், இவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை உண்டு இஸ்லாமில். இஃப் யூ டேக் கிறிஸ்டியானிட்டி, அதில் கேத்தலிக்ஸ் இருப்பாங்க, பெண்டிகாஸ்டல்ஸ் இருப்பாங்க, இவாஞ்சலிக்கல்ஸ் இருப்பாங்க, ப்ரொட்டஸ்டன்ஸ் இருப்பாங்க, நிறைய பிரிவுகள்லாம் உண்டு. இவங்க ஒரு காலத்தில் அடிச்சுட்டு செத்தாங்க, இது உண்மை நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இது உன் நம்பிக்கை, இது என் நம்பிக்கை. ஓகே, ஒரே பைபிள் தான், ஒரே காட் தான், ஒரே கிறிஸ்டியானிட்டி தான். ஆனால் இவங்களுக்குள்ள 1000 பிரிவுகள்லாம் இருக்குது. ஆனால் இவங்க யாருமே இவனுக்கு போய் குண்டு வைக்கல. ஓகே, இப்போது இஸ்லாமிசேஷன்னா மை வேர்ஷன் ஆஃப் இஸ்லாமிசேஷன் அப்படின்ற விஷயத்தை இவங்க பல்கலைக்கழகங்களுக்குள்ளே இவங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ரிப்போர்ட் ஆரம்பிக்கிறாங்க. The measures include bans on female and male enrollment in specific academic fields in many universities. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்கள் பெண்கள் இருக்காங்கன்னா, எந்த காலேஜில் ஒரு பெண் அவங்க என்ன படிக்கணும், அவங்க எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணணும். நீங்கள் இவர் போட்டிருக்கிற மாதிரி லிட்ரேசி ரேட்லாம் மேலே எகிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நீங்கள் ஒரு காலேஜ், நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா அந்த காலேஜில் எத்தனை கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்களோ அதில் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் என்ன, நீங்கள் அதை சூஸ் பண்ண முடியாது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, they also include quotas that limit the percentage of women students in certain fields of study. இப்போ ஒரு ஃபீல்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபீல்டில் பெண்கள் போகணுமா போகக்கூடாதா, இதை அவங்க படிக்கணுமா படிக்க வேண்டாமா அப்படின்ற விஷயத்த அரசு முடிவு பண்ணுது. இந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்கல்ல ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படின்ற இந்த அமைப்பினுடைய விமென்ஸ் ரைட்ஸ் டைரக்டர், அவங்க சொல்கிறாங்க, ஃபார் டெக்கேட்ஸ் Iranian universities have offered high quality of education to male and female students. ஆமாம், இவங்க ரெண்டு பேருக்குமே இவங்க எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் ஆஸ் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் across Iran prepare to start the new academic year, they face serious setbacks and women students in particular will no longer be able to pursue the education and careers of their choice. அவங்களுக்கு என்ன வேணும், ஒரு பெண் இவங்களுக்கு என்ன வேணுன்ற விஷயத்தை இவங்க சூஸ் பண்ண முடியாது. நீங்கள் அகாடமியில் கை வச்சிங்கன்னா அடுத்து இவங்களுடைய கரியர் இது அடி வாங்கும். அப்போ என்ன ஆகும், அவங்களுடைய ஹோல் லைஃபை சூஸ் பண்ணுற, அந்த ஹோல் லைஃபை முடிவு பண்ணுற ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்டில் அரசு அங்கே நிற்குது, நான் சொல்கிறத படி. இந்த பிரச்சனை எப்போ இருந்து ஆரம்பம் அப்படின்னா 2005 மஹமூத் அஹமது நிஜாத் அப்படின்ற ஒருத்தர், நம்ம இதை நேரத்தை பேசியிருப்போம், அவர் பிரசிடெண்ட் ஆனதுக்கப்புறம் 2005 இந்த பிரச்சனை இவங்க பெருசுப்படுத்துறாங்க. அப்படி என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் கீழே பாருங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரின்னு ஒரு மினிஸ்ட்ரி ஒன்று உண்டு. அவங்க ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்குலர். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க, அந்த நாட்டில் உள்ள 36 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் இந்த ஃபீல்டில் 77 ஃபீல்டு இருக்குது. இது 77 ஃபீல்டில் பெண்களுக்கான இடமே இல்லை, பெண்களுங்க படிக்க முடியாது. இன்றைக்கி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஸ்டெம்முன்னு நம்ம சொல்லுவோம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா. இந்த 4 ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஈரானில் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக பேன் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க எதெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அராக் யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் பெண்கள் படிக்கிறதுக்கான அனுமதி இல்லை. அடுத்து நேச்சுரல் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெஹ்ரான் யூனிவர்சிட்டி, அந்த நாட்டில் உள்ள ஒன் ஆஃப் தி ஃபார்மோஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், அங்கே பெண்களுக்கான இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அனுமதி இல்லை. அடுத்து எஸ்ஃபாகான் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்தில் பொலிட்டிக்கல் சயின்ஸ், அக்கௌண்டிங், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் மோஸ்ட்லி பிகாம் படிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, நான் படித்த காலகட்டத்தில். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பெண்கள் அங்கே படிக்கக்கூடாது. அடுத்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிபிஏ, எம்பிஏ, இதெல்லாம் பெண்கள் படிக்கக்கூடாது. இந்த பிரச்சனை பெண்களுக்கு மட்டும் இல்லை, இது ஆண்களுக்கும் உண்டு. இவங்க பண்ணுறாங்க பாருங்களேன், இந்த எஸ்ஃபாகான் யூனிவர்சிட்டி அப்படின்ற இந்த பல்கலைக்கழகத்தில் ஆண்களுக்கு வரலாறு, லிங்குவிஸ்டிக்ஸ், தியாலஜி, அப்ளைட் கெமிஸ்ட்ரி, மற்ற லாங்குவேஜை படிக்கிறது அண்ட் ஃபிலாசபி, இந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்களுக்கு அனுமதி இல்லை. இது என்னன்னா, இவங்க எப்படி ட்ரை பண்ணுறாங்கன்னா, தத்துவம் சார்ந்து, மொழி சார்ந்து, மதம் சார்ந்து, இந்த மாதிரி அறிவுபூர்வமாக பேசுகிற விஷயங்களை, அறிவுபூர்வமாக படிக்கிற விஷயங்களை பெண்கள் தான் படிக்கணும். ஆண்கள் என்னன்னா, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இந்த விஷயத்தில் ஆண்கள் தான் படிக்கணுன்ற மாதிரி இவங்க பிரித்து விட்டுருக்காங்க. அப்போ லிட்ரேசி ரேட்னா என்னன்னா, இவங்களுக்கு பேசிக்காக ஸ்கூல் போகிறதுக்கான ஆக்சஸ் உண்டு, இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி when they grow up, அந்த காலேஜுக்கு போகிறப்போ இவங்க எந்த மேஜரை சூஸ் பண்ண முடியும், இவங்க எதை படிக்க முடியும். இப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ஆண்களுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா ஹையர் பேயிங் ஜாப்ஸ், அதிகமாக சம்பாதிக்க வாய்ப்பு கொடுக்குற அந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, அறிவியல் துறை, அது முழுக்க ஆண்கள் எடுத்துப்பாங்க. அப்போ பெண்களுக்கு அவங்க ஃபிலாசபி, மதம் சார்ந்து படிச்சுக்கலாம், அவங்க குரான் படிச்சுக்கலாம், தியாலஜி இது படிச்சுக்கலாம், அடுத்து லிங்குவிஸ்டிக்ஸ், மொழி பற்றி படிச்சுக்கலாம், அரபிக் படிச்சுக்கலாம். இதை தாண்டி இவங்களுக்கு சேலரி வர்ற மாதிரி
பெட்டரான ஒரு ஜாப்ஸ் இவங்களுக்கு கிடைக்காது. இப்போ இவங்க பண்ணுறதுனால என்ன ஆகுனா, ஒன்று இவங்க பிடிச்ச விஷயத்தை இவங்க சூஸ் பண்ண முடியாது. இவங்க எந்த மேஜருக்கு போகிறாங்க, இவங்க எந்த மேஜரை சூஸ் பண்ண போகிறாங்க, அந்த ஒரு விஷயத்தை இவங்க பிளாக் பண்ணி இதன் மூலமாக அந்த பெண் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சம்பாத்தியம் அவங்களால பண்ண முடியாது. அவங்க நாளைக்கு ஒரு மேரேஜ் பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ணி அவங்க ஜாபுக்கு போவாங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ என்ன பிரச்சனைனா, லிட்ரஸி ரேட்லாம் பெரிய விஷயம் இல்லை. இவங்க காலேஜ் போகிறப்போ இவங்களுக்கு எந்த கோர்ஸை அரசு கொடுக்குதோ அதான் இவங்க படிக்க முடியும். அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அங்கே அப்படியே சமத்துவம் அப்படியே அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையான சமத்துவம்னா என்னென்னா, அவங்க 2 பேருக்குமான ஈக்குவல் ஆக்சஸ், இவங்களுக்கு ஈக்குவலாக அட்மிஷன் பாலிசிஸ் வேணும், அது இல்லை. அடுத்து அகாடமிக் ஃப்ரீடம், இவங்க எந்த கோர்ஸை சூஸ் பண்ணணும், இவங்க வாழ்க்கையை அரசு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இங்கே பிரச்சனை பெண்களால் படிக்க முடியலை அப்படிலாம் இல்லை, படிக்க முடியும். ஆனால் என்ன படிக்க முடியும்? இன்ஜினியர்ஸ், பெண் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஈரானில் கிடையாது. ஏன்னா அங்கே படிக்கிறதுக்கான அந்த உரிமை இல்லை. அப்போ ஈரானில் சமத்துவமும் அன்பும் அப்படியே தெரிச்சு ஓடுதுன்னா அப்படிலாம் இல்லை. இந்த மக்கள் அவங்களுடைய மதத்தையும் இவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. அரசு இவங்க என்ன படிக்கணும் அதையும் அரசு தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்போ இவர் சொல்கிற மாதிரி ஈரானில் பெண்களுக்கு கல்வி மறுக்கப்படுது அப்படின்ற விஷயம் பொய்யான தகவல்னு இவர் சொல்கிறார்ல, இவர் சொல்கிறது தான் பொய்யவும் சொல்லிட்டு அதிசயமாக நான் கிராஃப்லாம் காட்டுறேன்னு சொல்லி, அது எந்த கிராஃப், அது யார் கொடுத்த கிராஃப், இதெல்லாம் போடணும். அப்போ யார் வேணால் என்ன வேணால் சொல்லலாம், இவங்களுக்கு தோன்றதெல்லாம் பேசலாம். ஆனால் சோர்ஸ் என்ன, அது எங்கேருந்து எடுத்தீங்க, யார் சொன்னாங்க, அது வெரிஃபைடா, இதெல்லாம் பார்க்கணும். இப்போ நான் கூட சொல்லலாம், கெவின் பால் இஸ் தி மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன் ஆன் எர்த். நான் சொல்கிறேன், அதை எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? நான் சொல்கிறேன், நான் தான் அழகு. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம கோட் பண்ணுறோன்னா, நம்ம கோட் பண்ணுறதே இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம தான் பேசுகிறோம் அப்படியே. ஆனால் விச் இஸ் குட், ஓகே, நம்ம ஏதோ ஒன்று எடுத்து பண்ணுறோம். ஆனால் சோர்ஸ் எங்கே? ஆனால் நீங்கள் சோர்ஸை கொடுத்தாலுமே இது வெறும் ஆஃப் பேக்டாக இருக்குது. உண்மையான சோர்ஸ் என்ன, உண்மையான விஷயம் என்ன, முழு ஸ்டோரி என்ன, பேசவே இல்லை. அப்போ லிட்ரஸி ரேட் வேறு, உண்மையான அகாடமிக் ஸ்காலர்ஷிப்னால் வேறு. இந்த ரெண்டும் ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு இவங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கான ஆக்சஸ் உண்டு. ஆனால் இஃப் யூ கோ டு த யூனிவர்சிட்டி, அரசு முடிவு பண்ணோம். கமனாய் அவர் முடிவு பண்ணிகிட்டு இருந்தார், பாஸ்டன்ஸ். எனக்கு இதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எவ்ரி டைம் ஐ மென்ஷன் ஹிஸ் நேம், வாஸ், வேர். அவருடைய ப்ரொனவுன்ஸ் என்ன? வாஸ், வேர். இருந்தார், போனார், வந்தார். இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போயிடலாம். செப்டம்பர் மாதம் 13, 2022 அன்னைக்கு தெஹ்ரானில் மாஷா அமினி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு, அவங்களுக்கு ஏஜ் வந்து 22. இந்த பெண்ணை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த போலீஸ் என்ன போலீஸ்னா, மொராலிட்டி போலீஸ். இவங்க போலீசிங் பண்ணுவாங்க, மாரல் போலீசிங் பண்ணுவாங்க. இந்த பெண் இவங்க வெயிலிங் போட்டிருக்காங்களா இல்லையா, முகத்தை மறைச்சிருக்காங்களா, அவங்க ஹிஜாப் அணிஞ்சிருக்காங்களா, இப்படின்ற மாதிரி, நீ குடிக்கிறியா இல்லையா, நடக்கிறியா இல்லையா, உன் கால் தெரியுதா இல்லையா, நோன்பு மாதத்தில் நோன்பு இருக்கியா இல்லையா, இதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்மளுடைய ஒவ்வொரு மூவ்ஸையும் பார்த்துட்டு இருக்காங்க இந்த மொராலிட்டி போலீஸ். இப்போ இந்த போலீஸ் இந்த பெண்ணை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு வேனில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. அதான் கடைசி. இந்த பெண் அதுக்கப்புறம் பிணமாக வராங்க. 3 நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, இந்த பெண்ணை ஏன் இவங்க அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்க முகத்தை மறைக்கலை அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பொண்ணை இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அடிக்கிறாங்க. இந்த பெண் இதனால் கோமாவுக்கு போயிடுறாங்க. கோமாவுக்கு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அடுத்த 3 டேஸில் இவங்க இறந்துடுறாங்க. இப்போது அரசு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு நெஞ்சு வலி அப்படின்னு சொல்லி புழுகுனானுங்க. பட் இவங்க ஃபேமிலி என்ன சொன்னாங்க, அப்படிலாம் இல்லைங்க, என் பொண்ணுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கண்டிஷனும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணுக்கு மண்டையில் ஸ்கல் ஃப்ராக்சர். மண்டையில் ஷூ காலை வச்சு எத்தி, ஏன் இங்கே அடித்தான் அப்படின்னா, நீ ஏன் முகத்தை மறைக்கலை அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணை அடித்து ஸ்கல்லை உடச்சி, இவங்களுக்கு பிரெயினில் ப்ளீடிங் ஆச்சு, மூளையில் இரத்த கசிவு. இந்த பொண்ணு இறந்தே போயிட்டாங்க. இது நடந்து அடுத்த ஒரு சில நாட்களில் ஈரான் முழுக்க மக்கள்லாம் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போராடினாங்க. முக்கியமான விஷயம், இந்த ப்ராட்டஸ்ட் நான் பேசின மாதிரி ஆல்ரெடி இப்போது இந்த வருஷத்தில் இவங்க பண்ண இந்த ப்ராட்டஸ்ட் தான் இதான் இவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்கன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு சில ஆண்டுகளுக்கும் அந்த ஊரில் இந்த மாதிரி பொதுமக்கள்லாம் வெளியே வந்து அந்த அரசுக்கு எதிராக மக்கள் அங்கே வந்து போராடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போயும் பண்ணாங்க. அந்த நாடு முழுக்க, அந்த நாட்டில் உள்ள பல நகரங்களில், அர்பன் சென்டர்ஸில் இந்த மாதிரி மக்கள்லாம் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தாங்க. ஏன் இப்போ இங்கே இந்த பிரச்சனைனா, இந்த பெண் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அர்பன் ஏரியாவில் வாழ்கிற பொண்ணு அர்பனில் வேலைக்கு போகிறாங்க, படிக்க போகிறாங்க, இல்லை அவங்க ஷாப்பிங் போவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க இல்லையா. நீ ஏன் இந்த ஹிஜாபை நீ போடலை அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை அடித்து நெஞ்சு கொன்னாச்சு.
இந்த ப்ராட்டஸ்ட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நியூயார்க் டைம்ஸ் ஒரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டாங்க. இது டேட் பாருங்க, September 24, 2022. Iranians fed up with oppressive rules and a battered economy. இந்த வார்த்தை முக்கியம். Battered economy have faced bullets, tear gas and arrests to demand an end to the Islamic Republic's rule. இந்த இஸ்லாமிய ஆட்சியை எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி மக்கள் ப்ராட்டஸ்ட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான ஒரு வார்த்தை கவனிங்க, பேட்டட் எக்கானமி. அப்போ இவங்க எக்கானமியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் பேங்க்லேருந்து ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்துக்கு சோர்ஸ் யாருன்னு நான் சொல்கிறேன். இது முக்கியம். ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஒரு கிராஃபை வந்து காட்ட முடியாது, யார் சொன்னான்றது முக்கியம். இந்த கிராஃப் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஃப்ரம் தி வேர்ல்ட் பேங்க். இதில் பாருங்களேன், அந்த ஈரான் நாடு அவங்களுடைய எக்கானமியும் மற்ற உலக நாடுகள் அவங்களுடைய எக்கானமியும் இவங்க கம்பேர் பண்ணுறாங்க. வேர்ல்டு எக்கானமி வந்து எப்படி போயிருக்குன்னு பாருங்க, சின்ஸ் 1970. அதுவே ஈரானை பாருங்களேன், அந்த கிராஃப் ஏறவே இல்லை, அப்படியே நிற்கிது. இந்த உலகம் முழுக்க இருக்கிற மற்ற எல்லா நாடுகளையும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஆவரேஜ் ப்ளஸ் ஈரான், இந்த ரெண்டையும் பேரலாக வச்சா ஈரான் ரொம்ப கீழே இருக்குது. அப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க போய் என்ன பண்ணான் தெரியுமா, மதத்தை பரப்பி விட்டு அந்த ஷியா முஸ்லீம்ஸ் நல்லா வளர்த்து விட்டு இவன் பண்ண ஒரே வேலை என்னன்னா, இவன் டெரரிசம் பண்ணுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணான். இதை தாண்டி அந்த மக்களுக்கான வளர்ச்சி அதை பற்றி ஒரு கவலை இல்லை. ஏன்னா இவனுடைய கல்வியே இங்கே பிரச்சனையாக இருக்குது. யார் படிக்கணும், யார் என்ன படிக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் அடக்குமுறை பண்ணுற ஒரு டிக்டேட்டர். இவன் என்ன பண்ணிட்டான், இவங்க எக்கானமியை ஃபுல்லாக காலி பண்ணிட்டான். இப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க. இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால். இப்போ அடுத்து பாருங்களேன், மக்கள் இப்படி பொதுவில் வந்து போராடுறாங்கன்னா அதுக்கு அரசு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னா, தி அரெஸ்ட் ஆஃப் ப்ராமினன்ட் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட். யாரெல்லாம் பத்திரிகையாளரோ பிடிச்சி உள்ள வையே, யாரெல்லாம் ஆக்டிவிஸ்ட்டு அவனை பிடிச்சி உள்ளே போடு. இப்படி தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் அரசுக்கு எதிராக பேசுகிறாங்களோ பிடிச்சி உள்ளே போடு. இதுக்கப்புறம் இன்னொரு வேலை பண்ணாங்க, இன்டர்நெட் ஆக்சஸ் அண்ட் செல்ஃபோன் ஆப்ஸ் வைட்லி யூஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன். கண்டிப்பாக வாட்ஸ்அப்லாம் இவங்க பிளாக் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. அடுத்து, கண்டினியூ டு பி டிஸ்ரப்டட் ஆர் ஃபுல்லி பிளாக்ட் அஃபெக்டிங் Iranians ability to communicate. இந்த ரயட்ஸ்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. The nationwide uprising was ignited by the death of police, morality police. இந்த ப்ராட்டஸ்ட் நடந்தப்போ பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா, women have led the past weeks demonstrations, some ripping off their headscarves. அவங்க தலைக்கு மேண்டேட்டரியாக இவங்க போட வச்ச அந்த கிளாத்தெல்லாம் இவங்க பிச்சு போடுறாங்க. அடுத்து, வேவிங் தம் அண்ட் பர்னிங் தம். இந்த மாதிரி எங்களை போட்டு மூடி வைக்காதன்னு சொல்லி இவங்க போராடுறாங்க. இவங்களுக்கு பிடிக்கல. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், நீ உன் முகத்தை மூடியே ஆகணும். இப்போ நான் என் முகத்தை காட்டணுமா இல்லையான்னு யார் முடிவு பண்ணுவா? ஒரு அரசு அவங்களுடைய சொந்த பெண்களை இந்த மாதிரி ஒடுக்கிட்டு இருக்காங்க. எவனும் பேச மாட்டான். எல்லாம் எனக்கு வீர வணக்கம்ன்றான். நம்ம ஊரில் உள்ளவெல்லாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்களாம் கிளம்பி அங்கே போயிருங்கன்றேன். அங்கே போயிட்டு ஒரு 1 வீக் அங்கே இருந்துருவாங்க. அவங்க பிரச்சனையை பாருங்கள், நீங்கள் நேரில் பாருங்கள். இங்கே உட்காந்துட்டு நம்ம வந்து போஸ்ட் அடிக்கலாம், வீடியோ பேசலாம். ஈரான் அப்படியே அரண்டு விட்டது, இஸ்ரேல் பயந்து விட்டது, அமெரிக்கா மிரட்டியது ஈரான். அந்த மக்களுக்கு, அங்கே அடிமைப்படுத்தப்பட்டு வாழ்கிற மக்களுக்கு இவன் பண்ணுறது எதுவும் பிடிக்கல. ஒரு பொண்ணை அடித்து கொன்று அவள் தலையை உடச்சி மண்டையை உடச்சி அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு ஆதரவாக பேச வந்தவன் அத்தனை பேரையும் பிளாக் பண்ணுற, நீ அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிற. இது இன்னைக்கு மட்டும் இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன். 2009, 2017, 2014 ஒவ்வொரு ஃபியூ இயர்ஸ்க்கும் இங்கே நடந்துட்டு இருக்கு பிரச்சனை. மக்கள் வந்து இங்கே போராடுறாங்க. இதனுடைய கிளைமேக்ஸ் தான் இப்போ நடந்த விஷயங்கள். இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? அவங்கள சும்மா விட்டீங்களா? 36,000 people in a 2 days, in a matter of 2 days இவங்க கொல்லப்பட்டாங்க. இதை பற்றி இங்கே உலகம் எவனும் பேச மாட்டான். எல்லாம் அழுதுட்டு இருக்கான், இங்கேருந்து கண்ணீராக விடுறான் எல்லாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மாஷா அமினி அவங்களுடைய கொலை, அவங்கள அரசாங்கமே கொலை பண்ணாங்க. இந்த கொலை, இதுக்கப்புறம் வந்த அந்த ப்ராட்டஸ்ட், இந்த விஷயங்களை பற்றி ஒரு படம் ஒன்று வந்திருக்கு, த சீட் ஆஃப் தி சேக்ரெட் ஃபிக் அப்படின்ற பெயரில். ஒரு மிக மிக முக்கியமான ஒரு திரைப்படம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால் இந்த படம் வந்துருந்துச்சு. இதனுடைய ஸ்டோரி என்னென்னா, அரவுண்ட் த ப்ராட்டஸ்ட். இந்த ப்ராட்டஸ்ட் நடந்தப்போ ஒரு ஜட்ஜு ஒருத்தர் இருக்கார். அந்த ஜட்ஜினுடைய ஃபேமிலி ப்ளஸ் இந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள், இந்த ப்ராட்டஸ்ட்டை சுற்றி இவங்களுடைய ஃபேமிலி ட்ராமா உள்ளே இருக்கும். எப்படி ஒரு நாடு, ஒரு 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 ஹோல் சிஸ்டமே எப்படி கரப்டாக போயிட்டாங்க, இதை ரொம்ப விரிவாக பேசியிருப்பாங்க இந்த படத்தில். இட்ஸ் a வெரி ஸ்லோ ட்ராமா. பட் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். ஐ திங்க் இட்ஸ் ஆன் ப்ரைம். நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன்ஸை நீங்கள் கீழே ஷேர் பண்ணுங்கள். இது முக்கியம். இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஹோல் சிஸ்டம், ஒரு கரப்ட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற விஷயத்த ரொம்ப விரிவாக பேசியிருப்பாங்க. எப்படி இந்த ப்ராட்டஸ்ட்டை இவங்க ஒடுக்குறாங்க, மக்களை எப்படி இவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. ஒரு அரசு அப்படின்ற ஒரு மெஷின் இவங்க இல்லீகலாக உள்ளே வந்து 50 வருஷமாக, நியர்லி 50 வருஷமாக உள்ள ஆட்சி பண்ணுறாங்க இல்லையா. ஒரு எலெக்ஷன் கிடையாது. இவன் ஒரு சர்வாதிகாரி, ஒரு மத அடிப்படைவாதி. இந்த ஒரு ஆளுக்கு நம்ம ஊரில் முட்டுறாங்க. பட் அந்த ஊரில் உள்ளவங்க, இந்த ஃபிலிம் எடுத்தார் இல்லையா ஃபிலிம் மேக்கர், அவர் இப்போது இவர் கமனா இறந்த உடனே அவர் பேசியிருக்காரு.
அவர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. இந்த ஆர்டிகல் இட் இஸ் ஃப்ரம் வெரைட்டி. டைரக்டருடைய பெயர் முகமது ரசூலூஃப். இந்த டெத்துக்கு ரியாக்ஷன் பாருங்களேன். த மோஸ்ட் ஹேட்டட் ஃபிகர் இன் தி கான்டெம்போரரி ஹிஸ்டரி ஆஃப் ஈரான். சமகால ஈரான் வரலாற்றில் மிக மோசமாக வெறுக்கப்பட்ட ஒரு ஆள் அரசுக்கு எதிராக பேசினாருன்னு சொல்லி இவரை விரட்டி விட்டாங்க நாட்டை விட்டு. நவ் ஹீ லிவ்ஸ் இன் யூரோப். அங்கே வாழ்கிறாரு. அந்த சொந்த நாட்டு மக்கள் அரசுக்கு எதிராக பேச முடியாது. பேசினா ஒன்று அடித்து கொல்லுவான், இல்லைனா விரட்டி விட்டுருவான். இவர் அங்கே போய் இருந்து ஒரு படம் எடுத்தார். இந்த படம் நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் கட்டாயமாக பார்க்கணும். பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். இந்த படத்தில் உள்ள அந்த அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் காட்டுவாங்க. அந்த அந்த ஹோல் சிச்சுவேஷன் இருக்கு இல்லையா, நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ தான் பண்ணுறாங்களா? அப்படிலாம் இல்லை. 1979 79 அந்த ஆண்டு முக்கியம். ஓகே, 79 மார்ச் மாதம் 8 இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே, பெண்கள் தினம் அன்னைக்கு இந்த மக்களெல்லாம் ஒரு ரேலி ஒன்று போனாங்க. இப்போது டேட் பாருங்கள், ஃபெப் 1 அந்த ஊருக்குள்ளே அயத்துல்லா கொமேனி உள்ளே வரான். இவர் உள்ளே வந்து அடுத்த 2 மாதத்தில், ஒரே மாதத்தில், February 1 இது மார்ச் 8 மக்கள் ரேலி போனாங்க. இந்த ரேலி போன மக்கள் இப்போ நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டில் அது இருக்கும். இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரேலி போகிறாங்க. ரேலி போனவங்க அந்த நாளைக்கு முன்னால், இது நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் அரசுகிட்ட இருந்து ஒரு சட்டம் ஒன்று வருது. எல்லாரும் மேண்டேட்ரியாக இவங்க ஹிஜாப் போடணும். பொது இடத்துக்கு வந்தேன்னா யூ ஷுட் வேர் ஹிஜாப், வேறு ஆப்ஷனே இல்லை. இப்படி ஒரு விஷயம் கொண்டு வந்த உடனே மக்களெல்லாம் இவங்க போராட ஆரம்பித்தாங்க. அப்போ இது இன்னைக்கு நேரத்து இல்லை. நான் அந்த ஃபோட்டோஸ் காட்டுறேன் பாருங்களேன். சின்ஸ் 1979 இந்த ஆள் உள்ளே வந்து அடுத்த 30வது நாள்லேருந்து இந்த மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்கள் பாடுபடுறாங்க. இவங்களை பற்றி இங்கே உள்ளவங்களும் தெரியுமா, இங்கே வந்து போராடுறான் தெரியுமா, இவனுக்கு தெரியுமா? இப்போ என்னைக்கு இந்த பாம்பு உள்ளே வந்துச்சோ அந்த நாள் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை அந்த பெண்களுக்கு. யாராவது பேசுங்க, ஃபெமினிசம் பேசுவாங்களே, எங்கே இப்போ பேசுங்க பார்ப்போம். பேச மாட்டாங்க. இவங்களுடைய ஃபெமினிசம்லாம் எப்படின்னா, ஈவேரா மாதிரி கற்பப்பையை அகற்றி விடு, அதை அறுத்து எரிந்து விடு, ஆண்களும் பெண்களும் குடிப்போம், ஆண் குடித்தா நாங்களும் குடிப்போம், இதான் இவங்களுடைய ஃபெமினிசம். இதாங்க உண்மையான ஃபெமினிசம். அந்த மக்களுக்கான அடிப்படை உரிமை அதுவே அங்கே இல்லை. இவங்க போராடுறாங்க, இவங்களை கொல்றான். இங்கே பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஊரில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு ஃபேஸ்புக்கில். அவர் என்னுடைய ஃபேஸ்புக் நண்பர் தான். எனக்கு பிடிக்கும் அவரை, எனக்கு அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நாம் தமிழரில் அவர் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அவர் ஸ்டேஜில் பேசினா எனக்கு பிடிக்கும். ஆனால் இவர் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. அண்ணன் ஜெயசீலன் அவர்கள் இந்த போஸ்ட்டை போட்டிருக்காரு. ஈரான் நாட்டின் உயர் தலைவர் அலி கொமேனிக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாத்தானிடம் சரணாகதி அடையாமல், ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஓடி ஒளியாமல், போர்க்களத்தில் தாயகத்தின் மண்மானம் காத்திட தன் உயிரை தந்திட்ட மாவீரன். வீர வணக்கம். அடுத்து மாவீரன். அடுத்து இதான் முக்கியமான விஷயம். போற்றிய பாரசீக நாகரிகத்தின் தேசபக்தன் ஓ வீரனே. எனக்கு இந்த ரொம்ப கடுப்பான விஷயம் என்னன்னா, ஹவு கேன் யூ சே பாரசீகத்தின் தேசபக்தன்? பாரசீகனா பர்ஷியா. பர்ஷியான்ற ஒரு நாட்டினுடைய பேட்ரியாட் யாரு? கமனை. ஐயா, இதை விட காமெடி வேற எதுவும் இல்லை. ஏன்னா பர்ஷியான்ற ஒரு நாட்டை, அந்த நாட்டுக்கான எல்லா அடையாளத்தையும் அழிச்சு, அந்த பெர்ஷியான்ற நாட்டுக்கான மொழி வேற, மதம் வேற, தே ஆர் சொராஸ்டியன்ஸ், அதெல்லாம் அழித்து, அவங்களுடைய நேட்டிவ் மதத்தை அழித்து அவங்கள காலி பண்ணி இவன் புதுசாக ஒன்று கொண்டு வந்து உள்ளே வச்சுருக்கான், விச் இஸ் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக். இதை பற்றி பேசாமல் அது எப்படி பாரசீகமும் தேசபக்தியும் ஒன்றா வந்து உட்காராது? ஃபஸ்ட்டு இது வேற, இது வேற. பாரசீகத்தின் தேசபக்தினா நீங்கள் யாரை பேசணும்னா, அந்த மண்ணில் பூர்வக்குடியே வாழ்ந்துருப்பான் தெரியுமா, அவன் தான் உண்மையான தேசபக்தன். இன்றைக்கி இவங்க பண்ணுற அந்த எல்லா அக்கப்போரையும் கொஸ்டின் பண்ணுறான் தெரியுமா, அவன் தான் உண்மையான தேசபக்தன். இவர் இப்படி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு நாம் தமிழரில் நான் ஃபஸ்ட்டே பேசின மாதிரி எனக்கு ஐம் அ வெல்விஷர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த கட்சி. ஆனால் அந்த கட்சிக்குள்ளே வந்தவங்கலாம் யாருன்னா எல்லாரும் கம்யூனிஸ்ட்டு, எல்லாரும் இந்த லெஃப்டிஸ்ட் பார்வை கொண்டவங்க. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், திமுக, விசிக, நாம் தமிழர், காங்கிரஸ், என்ன அந்த கும்பலில் உள்ள எல்லாருமே, முக்கியமாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், இது எல்லாருமே இந்த விஷயத்தில் இவங்க ஒன்றா நிற்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை ஆப்போஸ் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னா பிஜேபி தான். நீங்கள் யாரை வந்து ஃபாசிஸ்ட் அப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த ஃபாசிஸ்ட் கட்சி மட்டும்தான். மோடி மேலே உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், நீங்கள் பேசுங்க, விமர்சிங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எல்லாம் அவரை ஃபாசிஸ்ட்ன்றான். டேய், உண்மையான ஃபாசிஸ்ட் யார்? மக்களை கொண்டுக்கிட்டு இருக்காங்க. இவனை பற்றி பேசாமல் இவனுக்கு வீர வணக்கமா? வீர வணக்கம், மாவீரன், ஓ வீரனே, தேசபக்தன், இதெல்லாம் படிக்க முடியல என்னால். அப்போது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பிரச்சனை இல்லை. நான்
அன்னைக்கு நான் பேசுகிற மாதிரி இட்ஸ் a perfect litmus test for us. யார் உண்மையானவங்க, யாரெல்லாம் இருக்காங்க. இப்போது நம்ம ஊரில் எப்பெல்லாம் பயங்கரவாதிகள் சாகுறாங்களோ அப்போ எல்லாம் வெளியே வருவாங்க. நேற்று நான் பார்க்குறேன் மம்முட்டி ஐயா போன மாதம்தான் 36,000 மக்களை கொன்னாங்க. அப்போல்லாம் சும்மா இருந்தீங்கல்ல, அவங்க யார்? அவங்க முஸ்லீம்ஸ் தானே, அதை ஏன் பேசலை? அப்போ இதை பற்றி பேசாமல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அமைதியாக வாழ்ந்துருவோம், உலக அமைதி முக்கியம். அப்போ என்னென்னா, போன வாரம் எங்கள் வீட்டில் வாட்டரை ப்யூரிஃபை பண்ணுற அந்த மெஷின் இருக்கு இல்லையா, அந்த டேங்க்கு பின்னால் ஒரே காக்ரோச், பெரிய பிரச்சனை எனக்கு. நான் என்ன பண்ணேன், அதை பிடிச்சி ஆட்டினேன். ஃபஸ்ட்டு பின்னால் உட்காந்துருக்குன்னு தெரியும், பிடிச்சி ஆட்டினா எதுவும் வரல. அப்போ என்ன பண்ணேன், ஹிட்டு அதை எடுத்து ஒரு ஸ்ப்ரே அடித்தா பொதுன்னு எல்லாம் வராங்க வெளியே. அப்போ என்ன பிரச்சனைனா, நீங்கள் மெதுவாக ஆட்டினா ஒன்றும் நடக்காது. எப்போ நடக்கும்னா, ஒரு பயங்கரவாதி அவன் சாகுறப்போ, அவன் சாகணும். இல்லைனா நம்ம அரசு பண்ணாங்க தெரியுமா, பாகிஸ்தானை பிடிச்சி அடித்தாங்கல்ல பகல்காம் தாக்குதலில், நம்ம அரசு திருப்பி அவங்கள அடித்த உடனே எல்லா பேரும் வெளியே வரான். ஐயோ நம்ம வந்து அமைதி காப்போம், தேச ஒற்றுமை முக்கியம், அவங்களும் பாவம் தானே, ஐ சப்போர்ட் பாகிஸ்தான் ஒருத்தன் வீடியோ போடுறாங்க. அப்போது பர்ஃபெக்ட் லிட்மஸ் டெஸ்ட் எப்போனா, இது எப்போ நடக்கும்னா, நீங்கள் போய் ஹிட் எடுத்து அடிங்க, எல்லாம் வெளியே வருவான். யாரெல்லாம் வெளியே வராங்களோ அத்தனை பேரும் அந்த பக்கம். யார் பக்கம்? எவெல்லாம் மக்களை கொள்றானோ, யாரெல்லாம் மத அடிப்படைவாதம் அதை கொண்டு வரானோ, இவனுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருப்பாங்க, இவங்கெல்லாம் மொத்த பேரும் வெளியே வந்துடுவாங்க. எனக்கு இதுதான் பிரச்சனை. நீங்கள் ஒரு வலதுசாரி கட்சி நாம் தமிழர், நீங்கள் கொஞ்சமாவது யோசிக்கணும். நம்ம இப்படி பண்ணலாமா? அவங்க யார்? அவங்க வரலாறு என்ன? இது எப்படின்னா, எல்லாரும் போராடுறாங்க, நானும் போராடுறேன், எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க, வீர வணக்கம் வீர வணக்கம், நானும் பண்ணுறேன். அப்படி இல்லை. இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் ஒரு மோசமான நாடு, அவங்க பண்ணுறது எல்லாமே மோசம்தான். அப்படி இல்லை, அவங்களுக்குள்ள மோட்டிவ்ஸ் உண்டு. ஓகே, இப்போது அமெரிக்கா ஒன்றும் செயின்ட்லாம் இல்லை, ஓகே, ட்ரம்ப்பும் ஒன்றும் செயின்ட்லாம் இல்லை, அவருக்கு உள்ள மோட்டிவ்ஸ்லாம் உண்டு. அவர் ஏன் இன்னொரு நாட்டுக்கு போகிறாரு? எப்போவுமே ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசுக்கிட்ட போகிறாங்கன்னா, ஒரு அரசு இன்னொரு நாட்டுக்குள்ளே போய் அவங்க இன்வைட் பண்ணுறாங்கன்னா மோட்டிவ் இல்லாமல் இருக்காது. ஆனால் அவங்கள கண்டிக்கிறதுக்கு என்னால் முடியும். ஆனால் இவர் இந்த அரபிக்குத்து ஒவ்வொரு போஸ்ட்டுமே சரிதான், எல்லா போஸ்ட்டுமே ஈரான், அவங்க கல்வியில் சிறந்த ஈரான், படிப்பில் சிறந்த ஈரான், மக்களை காத்த ஈரான். அப்போ டெமோக்ரஸிக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, ஈரானுக்கும் டெமோக்ரஸிக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபார் லெஃப்டாக இருக்காங்க. ஸோ நாம் தமிழர்கிட்ட இது வேண்டாம், நம்ம அதை விட்டுடலாம். நீங்கள் இந்த மண்ணுக்கான பாலிடிக்ஸ் பேசுங்க, மக்களை யார் உண்மையாக நேசிக்கிறாங்க அவங்கள பற்றி பேசுங்க. இதை விட்டுட்டு என்னத்தையாவது இப்போ எதெல்லாம் ட்ரெண்டாக இருக்கோ நம்ம பேசுவோம். அப்படி பேசுனீங்கன்னா இது உண்மையான ஒரு அரசியல் இல்லை. இட்ஸ் நாட் ரைட் விங் பாலிடிக்ஸ். நான் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், those who call Modi a dictator are crying over the death of an absolute monstrous dictator. இது முக்கியம். இவங்க பாருங்களேன், அப்படியே கண்ணீர் வடித்து கதறாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மோடி இஸ் a fascistன்னு சொல்லுவாங்க. ஃபாசிஸ்ட்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப பெரிய வார்த்தை. ஆக்சுவலி ஃபாசிஸ்ட்னா யாருன்னா, அம்பட்டோ ஈகோ அப்படின்ற ஒருத்தர் இருந்தார், ஒரு எழுத்தாளர். த நேம் ஆஃப் த ரோஸ் அப்படின்ற ஒரு நாவல் ஒன்று உண்டு, அது தமிழ்லையும் கிடைக்கும், நீங்கள் படித்து பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு நாவல். இதை எழுதின அம்பட்டோ ஈகோ ஒரு ஃபாசிஸ்ட்டுக்கான அடையாளங்கள்லாம் என்ன, ஃபாசிஸ்ட்டுக்கான சயின்ஸ்னால் என்னன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ஒன்று போட்டிருக்காரு. இந்த லிஸ்ட்டில் மொத்தம் 14 விஷயங்கள் உண்டு. நீங்கள் படித்து பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது. முக்கியமான விஷயம் அது, நம்ம அப்புறம் பேசலாம், இன்னொரு நாள் பேசலாம். இப்போது ஃபாசிஸ்ட்ன்றானே, முக்கியமாக இவர் திருமாவளவன் அவர் போட்ட ஒரு ட்வீட் ஒன்று பாருங்களேன். ஈரான் அதிபரை படுகொலை செய்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் ஃபாசிச மேலாதிக்க வெறியாட்டத்தை கண்டித்து விசிகா சார்பாக இன்று போராட்டம். எப்போ? இன்னைக்கு 3ஆம் தேதி. இதில் இப்போ என்ன காமெடினா, இவங்க யாரை ஃபாசிஸ்ட்னு சொல்கிறாங்க? இஸ்ரேல், அமெரிக்கா அண்ட் இந்தியா. ஓகே, இந்தியா இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு ஃபாசிஸ்ட் கண்ட்ரி. இப்போது இந்த 3 பேரையும் இவங்க ஃபாசிஸ்ட்னு சொல்கிறாங்கல்ல, இவங்க யாருக்கு ஆதரவாக பேசுகிறாங்களோ அவன் தான் ஃபாசிஸ்ட். அவனுடைய ஒவ்வொரு மூவ்ஸையும் பாருங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அம்பட்டோ ஈகோ பேசின அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பேரலாக வச்சு நீங்கள் பொருத்தி பாருங்களேன். அந்த 14 விஷயங்களும் கமனேக்கு பொருந்தும், ஒவ்வொரு விஷயமும் பொருந்தும், பக்காவாக பொருந்தும். நம்ம பேசலாம் ஒரு நாள். 14 ரூல்ஸ், 14 செக்லிஸ்ட் இல்லையா, இதை வச்சுக்கிட்டு கமனே எப்படி இதுக்கு மேட்ச் ஆகுறான் நம்ம பேசலாம். இப்போ கடைசியாக நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஆசிட், இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஹிஜாப் நான் மூஞ்சில் ஆசிட் ஊற்றுவேன் அப்படின்ற ஒரு புனிதமான ஒரு கலாச்சாரம் ஈரானில். 2014 ஈரானில் உள்ள இஸ்ஃபஹான் அப்படின்ற ஒரு நகரத்தில் நிறையா இடங்களில், அந்த நகரத்தை சுற்றி நிறையா நேரங்களில் தனியாக பெண்கள் போகிறாங்க, இவங்க கார் ஓட்டுறாங்க இல்லை நடந்து போகிறாங்கன்னா இவங்க மேலே
ஆசிட்ஸை ஊற்றுனாங்க. பைக்கில் வருவாங்க, ஆசிடை ஊற்றுவாங்க, ஊற்றிட்டு போயிடுவாங்க. இப்படி நிறையா டைம் நடந்துச்சு. இதில் ஒரு கேஸ் வந்து 2014 கடைசி அந்த காலகட்டத்தில் மார்சியே எப்ராஹிமி அப்படின்ற ஒரு பெண், வயசு 25. இவங்க அவங்க காரில் உட்காந்துருக்காங்க. காரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பார்க் பண்ணோம். பார்க் பண்ணுறதுக்காக இவங்க பின்னால் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ 2 பேர் பைக்கில் வராங்க. மூஞ்சில் எடுத்து ஆசிட் எடுத்து வீசிட்டு போயிடுறான். இவங்களுடைய ஃபேஸில் ஒரு பக்கம் முழுக்க லெஃப்ட் சைடு ஃபுல்லாக அப்படியே அவங்க கண்ணெலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உள்ளே போயிருக்கோம், ஒரு மாதிரி தீஞ்சு போய் அந்த முழு அழகும் காணாமல் போயிடுச்சு. அவங்க பண்ண குற்றம் என்ன? முகத்தை மறைக்கலையாம். காரில் போகிறப்போ முகத்தை மறைக்கலையாம், ஆசிடை ஊற்றிட்டான். இந்த மாதிரி நிறைய கேஸ் உண்டு, நிறைய பெண்கள் அங்கே உண்டு. அதில் இவங்களுடைய கேஸ் எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா இவங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நீங்கள் பாருங்களேன், அந்த ஒரு ஃபேஸை மறைச்சிட்டு அவங்க ஃபேஸை பாருங்கள், அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நவ் ஷீ இஸ் 37. இந்த பிரச்சனை எப்போ வெடிக்க ஆரம்பிக்குதுன்னா, யூசுப் நஜாத் அப்படின்ற ஒரு இமாம், அவர் கமேனியனுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே, இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மாஸ்கில் போய் இவர் பேசுகிறப்போ பெண்கள் இந்த மாதிரி ஹிஜாப் போட மாட்டாங்க, நம்ம இவங்கள வார்ன் பண்ணால் மட்டும் பத்தாது, நம்ம வேறு ஏதாவது பண்ணலான்னு சொல்லி இவர் பேசியிருப்பார். பொது வழியாக பேசுகிறாங்க. அடுத்த ஒரு சில மாதங்களில் இந்த பிரச்சனை ஒயிட் ஸ்ப்ரெட்டாக மாறுது. எல்லா இடத்துலையும் நிறைய பெண்கள் இந்த மாதிரி அடி வாங்குறாங்க. இதில் ஒருத்தங்க தான் மார்சியா எப்ராஹிமி. இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறமும் இந்த மாதிரி அடிபட்டு வாழ்க்கை தொலைச்சதுக்கப்புறம் ஒரு பெண், அழகான பெண், அவங்க அழகை இழந்தாச்சு. ஆனால் இவங்க சும்மா இல்லை. இவங்க என்ன பண்ணாங்க, 2018 ஈரான் பார்லிமெண்ட் போனாங்க. நேராக போயிட்டு எனக்கு ஒரு நியாயம் வேணும், எனக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் ஒன்றுமே நடக்கலை. அந்த ஆண்டு என்ன ஆச்சுன்னா, 17 and 18 இந்த 2 ஆண்டுகளில் பெண்கள் நிறையா அகைன் இந்த பெண்ணுக்கு ஆதரவாக அங்கே நிறையா ப்ரோட்டஸ்ட்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒன்றும் ஆகலை. அப்போது இன்றைக்கி நவ் ஷீ இஸ் மேரிட். ஓகே, நவ் ஷீ இஸ் மேரிட், ஷீ இஸ் அன் ஆக்டிவிஸ்ட். அங்கே இன்னும் ஆக்டிவாக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெண்களுக்கான ஒடுக்குமுறை குறித்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க உயிருக்கு நிறையா த்ரெட்ஸ்லாம் வந்துச்சு, ஆனால் இன்றைக்கும் ஸ்ட்ராங்காக பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் உண்மையான சிங்கப்பெண். தன்னுடைய அழகை இழந்துட்டாங்க. நீங்கள் அந்த ஃபோட்டோ பாருங்கள், எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யூனோ, சச் எ பியூட்டிஃபுல் உமன். ஒரே ஒரு தவறு என்ன, ஹிஜாப் போடலை. அப்போ இவனை தான் இன்றைக்கி நம்மெல்லாம் கூவிகிட்டு இருக்கோம். எனக்கு என்ன கோவம்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் படிங்க, தேடி பாருங்கள், இதெல்லாம் வேறு எங்கேயுமே இல்லை. உங்கள் கண்ணை திறந்து பாருங்கள். பெண்களுக்கு எதிராக ஒரு அரசு சிஸ்டமேட்டிக்காக பண்ணாங்க, சிஸ்டமேட்டிக்காக பிளான் பண்ணி பொதுவில் பேசுகிறான். அப்போ இன்றைக்கி அவனை போட்டாங்கன்னா சும்மா போடலை, இவன் பண்ண விஷயங்கள் அவ்வளோ. அந்த மக்களை ஒடுக்கி எல்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கி ஆட்சி மாற்றம் ஒன்று தான் தீர்வுன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஆட்சி மாற்றம் மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இன்றைக்கும் அந்த பெண்களை அடிமைப்படுத்தி வைக்கிறதுக்கான அந்த கூறுகள் உள்ளே இருக்குது. ஃபவுண்டேஷனாக போட்டிருக்கான். இது முதல்ல அங்கேருந்து அகற்றப்பட வேண்டும். அப்போ இது மட்டும் தான் அந்த மக்களுக்கான உண்மையான ஒரு தீர்வாக இருக்க முடியும். அப்போ பெண்களுக்கான அந்த உரிமைகள், அந்த ரைட்ஸ், இதெல்லாம் நான் பேசுகிறேன்னு சொல்கிறவங்க முதல்ல அவங்களுக்கு சார்பாக நில்லுங்க, அவங்களுக்கு சார்பாக பேசுங்க. ஆனால் இந்த மாதிரி எதையுமே பேசாமல் இன்றைக்கி மார்னிங் சோனியா காந்தி, அந்த ஒரு எக்ஸ்பயர்டு பார்ட்டி உண்டு இல்லையா, எக்ஸ்பயர்டு பார்ட்டி, காங்கிரஸ், அந்த கட்சியை சேர்ந்த ஒரு தலைவி, அவங்க இந்தியா யார் பக்கம் நிற்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு ஆதரவாக போயிட்டோம், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நம்ம ஆதரவாக நிற்கிறோம்னு சொல்லி இவங்க அவ்வளோ வருத்தப்படுறாங்க. அந்த பெண்களுக்காக நீங்கள் ஒரு பெண் தானே, பேசுங்க. பேச மாட்டாங்க. காங்கிரஸ் ஒரு எக்ஸ்பயர்ட் பார்ட்டி, இவங்க தேர் அவுட் ஆஃப் டச். இந்த உலகம் எப்படி போயிட்டுருக்கு, எது உண்மை, எது ரியாலிட்டி, இங்கேயே இல்லை. அப்போ அந்த மக்களுக்கு, அந்த பெண்களுக்கு இன்றைக்கி தான் ஒரு நல்ல நாள். எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி மார்னிங் நான் பார்த்த ஒரு நியூஸ் என்னென்னா, அந்த ஈரான் நாட்டை சேர்ந்த பெண்களுக்கான ஃபுட்பால் டீம் இருப்பாங்க இல்லையா, இவங்க ஒரு மேட்ச்சுக்கு போகிறாங்க. அந்த மேட்ச்சில் அந்த இஸ்லாமிய ஈரான் அரசாங்கத்தினுடைய நேஷனல் ஆந்தமாக இவங்க பாட மறுத்துட்டாங்க இந்த பெண்கள். ஏன், இவங்களுக்கு தெரியும், உள்ளே இருந்தாங்க இல்லையா, பலிக்கும் இல்லையா, நீ என்னை ஒடுக்குனல, நீ எனக்கு ஒளிஞ்சு போயிட்ட, ஐ எம் ஹாப்பி. அப்போ அந்த பெண்களுக்காக நம்ம பேசணும், அந்த பெண்களுக்காக நம்ம நிற்கணும். இதான் உண்மை, இதான் நீதி, இதான் சத்தியம். ரைட்? நன்றி.